தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு குடும்பத் தலைவிகளின் முன்னேற்றத்திற்காக கொண்டுவந்த கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம், கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை, மாநிலம் முழுவதும் பெரியளவில் கவனம் ஈர்த்தது. இந்த திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட தகுதிகள் உடைய மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கிற்கே நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது. தற்போது கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் 1,14,00,000 மகளிர் பயன்பெற்று வருகின்றனர். இது மட்டுமின்றி தமிழ்நாடு அரசின் முன்னெடுப்பை அடுத்து மத்திய பிரதேசம், கர்நாடகா தொடங்கி பல்வேறு மாநிலங்களில் மகளிருக்கு மாதம் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்போது டெல்லியில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள பாஜக அரசும் மகளிருக்கு ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை அறிவிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்லியில் சமீபத்தில் நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஆம் ஆத்மி கட்சி மகிழா சம்மான் யோஜனா என்ற பெயரில் மகளிருக்கு மாதந்தோறும் 2100 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மகளிருக்கு 2500 ரூபாய் ஊக்கத்தொகையாக கொடுப்போம் என பாஜக வாக்குறுதி அளித்தது. அந்த வகையில் டெல்லியில் உள்ள 70 தொகுதிகளில் 48 இடங்களை கைப்பற்றி அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சியை கைப்பற்றி உள்ள பாஜக அரசு விரைவில் மகளிருக்கான 2500 ரூபாய் ஊக்கத்தொகை அளிக்கும் திட்டத்தை தொடங்கும் என கூறப்பட்டது. அந்த வகையில் வரும் மார்ச் 8ஆம் தேதி, அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு டெல்லியின் முதலமைச்சர் ரேகா குப்தா இந்த மகளிர் ஊக்கத்தொகை திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்.